வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புது வருஷம் பிறந்துருச்சு. புது வருஷத்தில் முதல் பண்டிகை வந்து பொங்கல். அதாவது நியூ இயருக்கு அப்புறமா முதல் பண்டிகை பொங்கல். பொங்கலுக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவோட படம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த வருஷம் அதே மாதிரி தான் நம்ம தலைவரோட தர்பார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம பயப்படாதீங்க, தர்பார் பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு போலீஸ் கதையை பற்றி தான், ஒரு போலீஸ் கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வழக்கமாகவே போலீஸ் கதைனால் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? போலீஸ் ஆகட்டும், இல்லை சீக்ரெட் ஏஜெண்ட் ஆகட்டும், எல்லாமே நம்ம பார்த்து பழகுனது என்னென்னா, பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரியும், நம்ம பார்த்த நம்ம ஹீரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரியும், எப்படி சொல்கிறதுனா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இவர் ஒருத்தரால தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து கொஞ்சம் அதிலிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். போலீஸ்காரங்கன்னா என்னங்க, அவங்க எப்போவுமே பெரிய பிரச்சனைகளை மட்டும்தான் சால்வ் பண்ணுவாங்களா? இல்லை பெரிய பிரச்சனைகளை மட்டும்தான் கையாளுவாங்களா என்ன? இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து கையாளுறவங்க தான். ஏன் நம்மளே ஒன்றும் இல்லை, ஒரு ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சுனாலோ, ஐடி கார்டு ஆமாம், இல்லை ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சுனாலும் முதல்ல நம்ம எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணுறோம். ஏதாவது ஃப்ராட் நடந்துச்சுனாலும் எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணுறோம். அது என்ன பெரிய குற்றமா? இல்லை, சின்ன தப்பு தான். அதாவது ஒரு மிகப்பெரிய நாட்டிலையோ, இல்லை ஒரு மிகப்பெரிய மாநிலத்திலையோ, ஒரு மிகப்பெரிய ஊர்லேயோ ஒரு கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போனதுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயந்தான். ஆனால் நமக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி தெரியும், இல்லைங்களா? ஆனால் நம்ம சினிமாவில் பார்க்குறப்போ பிரச்சனைகள் எப்போவுமே ரொம்ப பெருசாக, அவங்களையும் மீறின ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சினிமா எடுத்துப்போமே, 4-5 வேணாம், ஒரு 2 படம் எடுத்துப்போமே. வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் இருக்குது, கமல் படம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அதில் வந்து நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மர்டர்ஸ், இல்லையா? அதாவது சைக்கோ கொலைகாரன் பண்ணக்கூடிய கொலைகள். இன்னொரு படம் வந்து சிங்கம் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுலேயுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் கையாளுறாங்க. இப்போது ஒரு போலீஸ்காரங்களோட நார்மல் வாழ்க்கையில், அவங்களோட அன்றாட வாழ்க்கையில், அன்றாடம் அவங்க பணிபுரிகிற இடத்துல பெரிய பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க கையாளுறாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம பேச போகிற படமும் அந்த மாதிரி தான். அதாவது பெரிய பிரச்சனைகள் கையாளாமல் ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைன்னா ஒரு போலீஸோட வாழ்க்கையில், ஒரு போலீஸோட டே டு டே ஒர்க்கில் அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே தான் காட்டுறாங்க. இந்த படம் வந்து இது ஒரு மலையாள படம். 2016 வருஷம் நம்ம நிவின் பாலி நடித்து அப்ரித் ஷைன் அப்படின்ற ஒரு இயக்கிய ஆக்ஷன் ஹீரோ பிஜு அப்படின்ற படம் தான் இது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்கல அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ஒன்று, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு யுனிக்கான விஷயம் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. இப்போது ஒரு அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் காட்டுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா? நம்ம ஆக்ஷன் படமே, போலீஸ்னாலே வந்து மிகப்பெரிய சண்டை இருக்கும், அதாவது கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும், சேஸ் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பார்த்து பழகின நமக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் காமெடி படம், ட்ராமா கிடையாது, ஆக்ஷன் காமெடி படம் இது. ஒரு போலீஸ்காரங்களோட அன்றாட வேலையில் அவங்க என்னென்ன கேஸெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறாங்க,
அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் போகுது. ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வயிற்றில் குத்து வாங்குறாரு. அப்புறம் நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வழக்கமாக என்ன ஆகுனா, இந்த அவர் ஏன் குத்து வாங்கினார், அது வந்து எந்த பிரச்சனை, யாரோட பிரச்சனை பண்ணதுனால அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் வருது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னென்னா, அந்த ஒரு மேஜர் இன்சிடெண்ட் இல்லாமல் இப்போ அவர் குத்து வாங்கினதுக்காக என்னென்ன ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்ற மாதிரி போகும். செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு தனித்தனியாக நடந்த விஷயங்கள், தனித்தனியாக இவர் சால்வ் பண்ண கேஸ்கள். இப்போது போலீஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு நாளைக்கு 4-5 கேஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 கேஸ் வரும். எல்லா கேஸையுமே வந்துட்டு அவங்க பார்க்கணும். இந்த படம் அந்த விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணுது. அந்த விஷயந்தான் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில். ஒரு சாதாரண விஷயம், ஆனால் அது ரொம்ப காமிக்கலாக சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு டியூட்டியில் இருக்கிற போலீஸ்காரர் வந்துட்டு டீ கடைக்கு போகிறாரு. அப்போது வாக்கி டாக்கியை வந்து மறந்து டீ கடையிலே வச்சுட்டுறாரு. அங்கே வந்து தம் வாங்க வர்ற ஒரு வயசானவர், போதையில் இருக்கிறவர் தான் அவர், வந்துட்டு அந்த வாக்கி டாக்கியை பார்த்துட்டு தூக்கிடுறாரு. அப்போது அந்த போலீஸ் கமிஷனர் வந்துட்டு வாக்கி டாக்கியில் பேசுகிறப்போ ஒரு கோட் வேர்டில் பேசுகிறாரு, கோப்ரா அப்படின்னு. கோப்ரா ஸ்பீக்கிங் திஸ் சைடு, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேன். அதுக்கு அந்த வயசானவர் வந்து சொல்லுவார், கோப்ரா இல்லைடா, கிங் கோப்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் சொல்கிறப்போ உங்களுக்கு சிரிப்பு வராமல் இருக்கலாம், ஆனால் அந்த படத்தில் அந்த சீனை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய காமிக்கலான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு படம் போர் அடிக்காத மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரு போலீஸ்காரங்க வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய சின்ன சின்ன கேஸுகளை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த சின்ன கேஸுகளும் அதோடு சேர்ந்து பெரிய கேஸுகளும் எப்படி வந்து இவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்தோட கதை. கேட்குறதுக்கு வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் தான் இது. இந்த படம் இப்போது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தார்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த படம் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் anchor.fm அப்படின்ற செயலியிலிருந்து கேட்கலாம். இல்லை கூகுள் பாட்காஸ்ட்லேயோ, இல்லை ஐடியூன்ஸ் பாட்காஸ்ட்லேயோ, இல்லை வேறு எங்கே ஸ்பாட்டிஃபைலையோ, இல்லை வேறு எங்கே நீங்கள் பாட்காஸ்ட் கேட்குறீங்களோ எல்லா இடத்துலையுமே என்னுடைய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தேட வேண்டியது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். மறுபடியும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.